Praise be to God. Once again, we thank God for this blessed evening time that He has granted unto us to come to His holy word. We welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome also on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and Gospel Literature Ministries Bookshop in Chennai. To begin with, we usually start with a prayer. I request from Pondicherry, the elder, Brother David Delphin from Bethel Assembly to pray, and we'll then start the meeting. Over to Pondicherry, Brother David Delphin. Okay. Thank you, brother. Can you hear me, brother? Yes, we can hear you. Yes. Okay. Shall we start now? அநாதி ஸ்நேகத்தாலே எங்களை ஸ்நேகித்து தம்முடைய காருண்யத்தினாலே தம்மண்டையில் இழுத்துக்கொண்டு எங்கள் அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக, இந்த நாளின் மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை வழிநடத்தி வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலும் உம்முடைய சமூகத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கூடும்படியாக கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஐக்கியத்தின் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது கேட்க இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கோடம்பாக்கம் சபையார் கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே பல மாதங்களாக இந்த ஊழியத்தை கர்த்தாவே அவர்கள் செய்து வருகிறதை நீ அறிந்திருக்கிறீர். அது நிமித்தமாக கர்த்தாவே அநேகர் ஆவிக்குள்ளான நிலைமையில ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனப்பட்டு வருகிறதையும் நீ அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த 114வது நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் இணையதளத்தின் மூலமாக கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பெரம்பலூரிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய தேவதாசன் அவர்கள் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நீர்தாமே உம்முடைய ஆவியானவரால் அவரை நிரப்பி ஏற்ற வார்த்தையை கர்த்தாவே கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீதாமே இதை கொடுத்து ஆண்டவரே அந்த வார்த்தையினாலே எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தும்படியாக சமத்துல வேண்டல் செய்கிறோம். இந்த நாளிலும் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கும்படியான ஜெபம் மற்றும் அறிவிப்புகள் மற்றும் அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நம்முடைய சமத்துல கொண்டு வருகிறோம். எல்லாம் கர்த்தாவே நம்முடைய நாம மகிமைக்கென்று நடந்தேற நீதாம் உதவி செய்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும்படியான சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் வேண்டிய தேவ கிருபையை நீ தொடர்ந்து கட்டளையிட்டு இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் கர்த்தாவே இந்த ஊழியம் விட்டு விடாமல் தொடர்ந்து நடைபெற நம்முடைய நாமம் இதன் மூலமாக மையப்பட நீதாம் உதவி செய்யும் ஆண்டவரே. கோடம்பாக்கம் விசுவாச சபை மக்களுக்காக வருகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கும் வேண்டிய தேவ கிருபையை நீதாமே கட்டளையிட்டிலும் மற்றும் ஆண்டவரே தொடர்ந்து அதோடு கூட சம்பந்தப்பட்ட அந்த தொலைக்காட்சி ஊழியங்களையும் உங்களுடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். அதிலும் முன்னின்று செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேண்டிய தேவ கிருபையை நீதாமே கொடுத்து நீ வழிநடத்த முடியாமல் சமூகத்தில் வேண்டல் செய்கிறோம். எல்லாவற்றையும் சமூகத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சமூகத்தை நினைவுகிறோம். இன்னும் ஏற்ற நேரத்துல இன்னும் அநேகர் கூடி வந்து கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்டு அதனால ஆண்டவரே பலன் பெற்று ஆண்டவரே வசனத்திலே கர்த்தாவே அவர்கள் முன்னேறி செல்ல நீதாமே இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாமல் சமத்துல வேண்டல் செய்கிறோம். மின்சாரத்தை நீதாமே ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. மற்றும் கர்த்தாவே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் கர்த்தாவே எந்த விதமான தடையின்றி தொடர்ந்து கர்த்தாவே அதுல இந்த செய்தியானது கொடுக்கப்பட நீதாம் உதவி செய்யும். எந்த தடைகளும் ஆண்டவரே பிரச்சனைகளும் வராபடி நாமே பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நேரத்தை நீதாமே எனக்கு ஆசீர்வத்து கொடுத்துள்ளோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தில் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தும். மீட்பெரும் அருமை ரட்சிகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற இன்ப நாமத்துல ஜெபத்தை எடுக்கிறோம் நேச தகப்பனே. ஆமென். Thank you, Brother David Delphin Uncle from Pondicherry for the prayer. May God use you more in the days to come in various ways. Now we are going to the next session. It is a singing time, and we have with us from Madurai, Brother Adisaya Arpudaraj, and he will be singing few Tamil songs for us. And we praise God for his acceptance and presence here. We take you over to Madurai to Brother Adisaya Arpudaraj.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் இந்த இணைய வாயிலாக கோடம்பாக்கம் சபையார் நடத்தக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்கிலே அடியனும் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நான் பாடுகிறேன். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுகிறேன் முதலாவது. அடுத்த பாடலாக ஒரு தனி பாடலாக நான் பாட ஆசைப்படுகிறேன். உன்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம், என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, ஆனந்தம் ஆனந்தம் என்போர் ஆனந்தம் வர்ணிப்பதாவில்லை, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்னை என் ஆனந்தம், என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே, என் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே, நித்திய சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே, நித்தியம்
இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியது. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. കാന്തനവൻ തന്റെ ആഗമനമൊത്തു കാലം കഴിച്ചിടുന്നേ. കാന്തനവൻ തന്റെ ആഗമനമൊത്തു കാലം കഴിച്ചിടുന്നേ. കാന്തനെ കാണുവാൻ പ്രിയനെ മുത്തുവാൻ ഉള്ളം കൊതിച്ചിടുന്നേ. കാന്തനെ കാണുവാൻ മുത്തുവാൻ ഉള്ളം കൊതിച്ചിടുന്നേ. ആനന്ദം ആനന്ദം എന്തോരാനന്ദം വർണ്ണിപ്പാനാവില്ലേ. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இன்னொரு பாடலை நான் பாடுகிறேன். ஆராதிப்பேன் நான் ஆத்மமனால் எந்தன் ஆண்டவர் இயேசுவை அனுதினமே. ஆராதிப்பேன் நான் ஆத்மமனால் எந்தன் ஆண்டவர் இயேசுவை அனுதினமே. ஆனந்த கீதத்தால் அவர் நாமம் போற்றியே. ஆனந்த கீதத்தால் அவர் நாமம் போற்றியே. அனுதினம் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன் நான் ஆத்மமனால் எந்தன் ஆண்டவர் இயேசுவை அனுதினமே.
Thank you. Praise be to God for the prayer, for the songs. May God bless Brother Adisya Arpuraj from Madurai for the blessed songs that he has sang in Tamil. May God be with him and his family. Thank you, brother. Once again, we welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome you on behalf of the Kodambakkam Christian Assembly and Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today and tomorrow, God willing, we are having with us our dear evangelist Gnanavel uncle from Perambalur. That is, we have invited him and he has accepted the invitation. We praise God for that. May God be with him and his family. And we praise God for his well-versed understanding of the Word of God, a blessed preacher. And he travels across Tamil Nadu in various places for his vehement preaching from the Word of God. May God continue to work in him and let us see and let us wait in prayer so that this message also may go out in the most blessed way for each one of us. Actually, I have invited Uncle Gnanavel a couple of some months before for the dedication program of the Assembly Hall in Kodambakkam. That day, he was not free, so I had to see him some other time. And that was, if I had got him, it would have been face to face, but it was not the Lord's will. In December 7th, 2019, when we had that Assembly Hall dedication, so he couldn't come. But now for the Kodambakkam Christian Assembly, he is able to come at least on the virtual platform, and we praise God for that. May God be with him. The topic that he will be dealing with is from the spiritual lessons from the servant of God, Jeremiah. That is a book of Jeremiah. The spiritual lessons from the servant of God, that is Jeremiah himself, the prophet Jeremiah. And let us, with a very longing heart, to learn from the word of God, as the deer panted for the living water. Let us look into the word with ardent desire to learn as much as possible this evening, so that we would go with a great treasure and we would be joyful in the presence of the Lord in the days to come. We also have with us our dear brother Surendran Prabhakaran from Royapuram, Bethany Gospel Hall in Chennai. And we thank our dear brother for having
accepted the invitation to translate this message from Tamil to English, and we give all glory to God. Thank you, Brother Surendran. May God be with you and whatever you do. Once again, we welcome all of you so that the wonderful name of God would be magnified through each one of us. For the blessing of the message, the prayer, I request from Roypuram Christian Assembly, that is Bethany Gospel Hall, the elder of that assembly, Brother Francis Xavier. He is the elder of that assembly to Roypuram Assembly to pray for the blessing of the message. Over to Roypuram Assembly in Chennai, to Francis Xavier. ஜெபம் செய்வோம். மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்களுடைய பரமதகப்பனே, இந்த இனிதான மாலை வேளையிலே உம்முடைய பாதபடியிலே இந்த காணொளி காட்சி மூலமாக எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நாங்கள் அனைவரும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கவும் ஸ்துதிக்கவும் உம்மை போற்றவும் புகழவும் உம்முடைய கிருபையின் வரங்களை நாங்கள் பெறவும் உம்முடைய ஆசீர்வாதங்களாலே நாங்கள் நிரப்பப்படவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த உன்னதமான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கர்த்தாவே, எங்களுக்கு பல 100 இந்த காணொளி காட்சிகளை எங்களுக்கு இனிதாக தந்து வரும் கோடம்பாக்கம் சபையினருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதை நடத்தி வரும் அருமை சகோதரர் அவர்களுக்கு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தேவரீர் இப்படிப்பட்ட தேவ ஊழியங்களை செய்து வருவது மூலமாக இந்த சென்னை நகரிலும் மற்ற இந்தியாவிலும் மற்ற வெளிநாடுகளிலும் ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் பயனிழந்து வருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய மூத்த சகோதரரும் தேவனுடைய ஊழியக்காரருமாகிய ஞானவேலு அவர்களுடைய செய்தியை கேட்க மிகவும் வாஞ்சியாக இருக்கின்றோம். கடந்த காலங்களிலே தேவன் தாமே அவருடனே கூட இருந்து அவருடைய ஊழியத்தை அபரிமிதமாக ஆசீர்வதித்து வருவதற்காக ஸ்தோத்திரம் செய்கின்றோம். சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் கூறியது போல 2019ஆம் ஆண்டு இந்த சபையினுடைய அர்ப்பணிப்பு கூட்டத்துக்கு வர இயலாது போய்விட்டது. ஆனாலும் இந்த நாளிலே அருமை சகோதரர் ஞானவேல் அவர்கள் எங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்க இசைந்து வருகை தந்திருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் ஒரு மனதுடனே கர்த்தாவே மிகவும் கவனமாக உடைய செய்தியை, தேவனுடைய செய்தியை சகோதரர் ஞானவேல் மூலமாக கேட்க நீர் கிருபை பெறுகிறேன். மீண்டும் ஒரு முறையாக சந்தோஷ் ஜான்சன் அவர்களை ஆசீர்வதித்துமே, இதுபோல நூற்றுக்கணக்கான கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதித்துமே. ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கும் அருமை தம்பி சுரேந்திரன் அவர்களை நம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். தேவரே, தம்பிக்கு கொடுத்திருக்கும் தாளனுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கின்றோம். தொடர்ந்து ஆசீர்வதித்துமே. எங்களை முற்றிலுமாக நம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். நீதாமே எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக நம்முடைய செய்தியை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை புரியுமாறு கண்டிக்கிறோம். நம்முடைய கிருபை தயவு இறக்கம் தொடர்ந்து எங்களை சூழ்ந்திருக்குமாறு கண்டிக்கிறோம். எங்களுடைய தோற்றங்களையும் துதிகளையும் மன்றாட்டுகளையும் தேவரின் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே மிகவும் தாழ்மையுடன் இந்த மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். பரமதகப்பனே, ஆமேன். Thank you, Uncle Xavier, Francis Xavier, for once again for the prayer. May God bless you and your family and the other dear ones.
Now we are going to the message. Let us prayerfully sit before the time in front of us. Over to Perambalur, to Evangelist Jnanavey, and to Brother Surendran in Chennai. Can you hear me, brother? Yes, uncle, we can hear you. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். Praise the Lord, and I'm happy to see all of you here. ஒரு முறை கூட இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கு அளித்ததற்காக நான் கோடம்பாக்கம் கிறிஸ்டியன் அசம்பிளிக்கும் அருமையான சோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் இணைப்பில் உள்ள யாவருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரியப்படுத்துகிறேன். God has given me this wonderful opportunity, and for that I thank the Kodambakkam Christian Assembly, Brother Santosh Johnson, and all of you who have joined in this meeting. ஒரு அருமையான தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn some important lessons from prophetic book. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். We are going to learn from the book of Jeremiah. முதலாவதாக 19வது சங்கீதத்திலே நாம் 7-8 வசனங்களை நாம் முதலாவது வாசிப்போம். Before that, let's read Psalm 19 verses 7 and 8. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. The statutes of the Lord are right, rejoicing the heart. The commandment of the Lord is pure, enlightening the eyes. கர்த்தருடைய வசனம் நம்மை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. God's word is making us to rejoice. உலகத்திலே முதலாக அச்சடிக்கப்பட்ட பைபிள் ஏன் என்று அநேக கேள்விகள் எனக்குள் எழுந்தது உண்டு. I have a lot of questions have raised within me that why Bible has to be the first book that has to be printed in the world. உலகத்திலே அதிகமான புத்தகங்கள் விற்பனை ஆகிறதும் அதிகமான மொழிகளிலே மொழியாக்கப்பட்டதும் பைபிள் ஏன் 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 என்ற கேள்வி எனக்குள் இருக்கிறது. Why and why Bible needs to be translated in multiple languages, the most languages in the world, and why Bible needs to be sold as the most best-selling book ever. ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சில பதில்களை எனக்கு கொடுத்தார். The Spirit of God inside me has given me some answers to that. கர்த்தர் மனிதனோடு பேச வாஞ்சிக்கிறார். God is willing to speak to man. தேசம், மதம், ஜாதி, பாஷை, கலாச்சார வித்தியாசம் இல்லாமல் பேச வாஞ்சிக்கிறார். Without any differences, caste or culture or any other differences, God is willing to speak with man. கர்த்தர் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். God wants to reveal himself to man. கர்த்தர் தன் ஆலோசனைகளை மனிதனுக்கு சொல்ல விரும்புகிறார். God wants to tell his counsel to man. கர்த்தர் பாவத்தினுடைய தன்மையை விளக்க விரும்புகிறார். God wants to explain us the nature of sin to man. பாவத்திற்கு தக்க நியாய தீர்ப்பு உண்டு என்பதை விளக்க விரும்புகிறார். God wants us to make it clear that there is a judgment for sin that we are committing. கர்த்தர் மனுக்குலத்தை மன்னிக்கிறார் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறார். God wants man to know that God is willing to forgive the mankind. மனிதனுக்கு தன்னுடைய சுபாவம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். God wants man to get his own nature. மனு வர்க்கம் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants mankind to be in sync with God. எனவேதான் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. That is why Bible has been given to us. அது அவருடைய வார்த்தை. It is the word of God. இந்த உலகத்திலே தெய்வம் தன்னை 3 விதங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். God has revealed himself in this world in 3 dimensions. சிருஷ்டிகளின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். He has revealed himself through the creations. தன்னுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். He has revealed himself through his own word. தேவகுமாரனும் மனுஷகுமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். And he has also revealed him through our Lord Jesus Christ, who is the Son of Man and Son of God. எனவேதான் நாம் வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்து நம்மை சீர்படுத்திக் கொள்கிறோம். That is why we are reading the Bible again and again, over and over again, to make us perfect, make us right. 66 புத்தகங்களை நாம் வேதாகமத்திலே உள்ளடக்கி வைத்திருக்கிறார் தெய்வம். And God has kept this wonderful 66 books within the Bible. ஒரு மனிதன் விதமாய் சொன்னார், பைபிள் என்பது வேதம் என்பது ஏதோ நாம் சிற்றுண்டி அருந்துகிற ஒரு சின்ன மேசை போல அல்ல, அது ஒரு விருந்து மேசை, விருந்து சாலை என்று சொன்னார்.
So somebody said like this, that Bible is not a plate of snacks that is before us. It is a banquet hall which is before us. அது ஒரு பெரிய விருந்து சாலை. So it is a great banquet hall with a lot of items in it. 66 வகை வகையான உணவுகள் அதில் இருக்கிறது. So 66 different types of food items are kept in front of us. எதை எடுத்துக்கொள்கிறோமோ அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். Whatever we intake, that is going to be very useful for us. இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 52 அதிகாரங்களையும் நான் வாசித்து தியானித்திருக்கிறேன். I have meditated and I have read and studied the 52 chapters of the prophecy book of Jeremiah. வித்தியாசமான கோணத்திலே நாம் சிந்திக்க முடியும். We can meditate on this passage in different dimensions. ஒரே தேவனை பற்றி சிந்திக்கலாம். We can consider about the one God. சரித்திரபூர்வமாக சிந்திக்கலாம். We can consider it in a historical manner. பூகோள ரீதியாக சிந்திக்கலாம். We can meditate this in a geographical manner. தேவ மனிதர்களின் சுபாவத்தை சிந்திக்கலாம். We can meditate the characteristics of godly men in this book. இஸ்ரவேலர் புறஜாதிகளுடைய பாவமும் மனம் திரும்புதலையும் சிந்திக்கலாம். We can think about the sins and restoration of the Gentiles and the Israelites in this book. உபதேச அடிப்படையில் சிந்திக்கலாம். We can consider this book under, based on doctrinal perspectives. காலங்களை பற்றி சிந்திக்கலாம். We can talk about this book, about the different timelines given in this book. தேவதூதர்களை பற்றி சிந்திக்கலாம். We can also meditate about the angels from this book. ஆனால் நான் இதிலிருந்து ஒரே ஒரு குறிப்பை மையமாக வைத்திருக்கிறேன். இந்த எரேமியா தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசியினுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்கள். But I'm going to focus on one particular thing in the study. We are going to talk about the practical life of the prophet Jeremiah, which is going to be very much beneficial for our spiritual lives. எரேமியா கிமு 640 586க்கு உட்பட்ட 5 ராஜாக்கள் ஆட்சி செய்கிற காலத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். And Jeremiah has prophesied in between 640 and 580, in between the reign of 5 different kings in Israel. 52 அதிகாரங்கள் அதில் இருக்கிறது. There are 52 chapters in this book of Jeremiah. 1364 வசனங்கள் இருக்கிறது. 1300 and sorry uncle, number 1364 biblical verses are there in that book. வேத புத்தகத்திலேயே சங்கீதத்துக்கு அடுத்ததாக அதிகமான சொற்கள் உள்ள புத்தகம் இந்த எரேமியா புத்தகம். Jeremiah is a book which has more statements after the book of Psalm in the Bible. சொற்கள், more words. ஏசாயாவிலே 66 அதிகாரம் இருக்கிறது, ஆனால் சொற்கள் குறைவு. இதுல 52 அதிகாரம் இருக்கிறது, சொற்கள் அதிகம். எனவே சங்கீதத்துக்கு அடுத்து சொற்கள் அதிகமாக இருக்கிற புத்தகம் இந்த எரேமியா புத்தகம். So Isaiah is a book which has 66 chapters, but the number of words are comparatively lesser compared to Jeremiah. So after the book of Psalms, the most number of words come in the book of Jeremiah. எரேமியாவுக்கு சில சிறப்பு பண்புகள் இருக்கிறது. There are some special characteristics for Jeremiah. அவன் சத்தியத்துக்காக துணிந்து நிற்பவன். And Jeremiah is a person who stands firm for the faith, for the truth. தனிமையை விரும்புகிறவன். And he is a person who likes loneliness. கடின வார்த்தைகளை மென்மையாக கூறுகிறவன். And he can tell harsh words in a very soft way. அடிக்கடி அழுது அழிவை கூறுகிறவன். He talks about a destruction a lot. He cries and talks about destruction. பயப்படாதவன். He is a person who is not fearing. பதட்டப்படாதவன். He is a person who is not afraid. குற்றமற்றவன். He is a person who is blameless. இவனுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்கள். We are going to learn some lessons from this person's life. ஊழியர்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு பாடம் இங்கே இருக்கிறது. There is a wonderful, useful lesson for the evangelist full-time workers here. இன்றைக்கு நாம் இதை கற்றுக்கொள்வது நம்முடைய தேசத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். If we learn these things today, I believe that this is going to be very useful for our nation. எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலே உழைக்கிற கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் பகுதி நேரமாய் வேலை செய்கிறவர்களுக்கும் சபையிலே பொறுப்புள்ளவர்களுக்கும் இது பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன். When we study this thing, it is not only for you and me, it is going to be beneficial for everybody, all the full-time workers in India and other responsible brethren in our church and everybody who is involved in the ministry of God. கர்த்தர் எரேமியாவுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். God has taught Jeremiah some lessons. எரேமியா 13வது அதிகாரத்திலே, when we look at Jeremiah chapter 13, 1
முதல் 9 வரைக்கும் நீங்கள் வாசித்தால் we need to read from verses 1 to 9. சணல் கற்றையின் மூலம் ஒரு பாடம் கற்பிக்கிறார். He is there, he is teaching a lesson through linen cloth. சணல் கற்றையின் மூலம் ஒரு பாடம் கற்பிக்கிறார். So there he is teaching a lesson through linen cloth. அடுத்து 18வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், And then when we come to chapter 18, 2வது வசனம் முதல் 4வது வசனம் வரைக்கும், from verses 2 to verses 4, அதை படிக்கலாமா ப்ளீஸ்? can we read those verses please? நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தார். Yeah. Arise and go down to the potter's house, and there I will cause thee to hear my words. Then I went down to the potter's house, and behold, he wrought a work on the wheels. And the vessel that he made of clay was marred in the hand of the potter. So he made it again another vessel, as seemed good to the potter to make it. அருமையானவர்களே, குயவன் வீட்டிலே அவனுக்கு பாடம் வைத்திருக்கிறார். So God has given him a lesson in the potter's house. முதலாவது ஊழியன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். First of all, an evangelist needs to learn the lessons. நாம் கற்றுக்கொள்ளாமல் கற்றுக் கொடுக்க கூடாது. So without learning, we should not be teaching. தேவன் ஊழியக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் பாடம் கற்பிக்க முடியும். God can teach the full-time workers in all different ways. முழு நேர ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, சபையிலே பொறுப்புள்ளவர்களுக்கும் ஆண்டவர் பாடம் கற்பிக்கிறார். So it is not only for the full-time workers, even for the responsible brethren in the church, God is teaching a lot of lessons. முதலாவது சணல் கட்டையிலே பாடம் கற்றுக் கொடுத்தார். First of all, he is teaching a lesson out of a linen cloth. இரண்டாவது குயவன் வீட்டிலே பாடம் கற்றுக் கொடுக்கிறார். Secondly, he is teaching a lesson from the potter's house. 35 அதிகாரத்துக்கு நான் வருகிறேன். ரேகாபியருடைய வீட்டில் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். And when we come to chapter 35, he is teaching a lesson from the house of Rehabians. நான் விரைவாக போகிறேன், ஏனென்றால் எரேமியா கற்றுக்கொண்ட 10 பாடங்கள் இருக்கிறது. So there are many lessons that Jeremiah has learned. Actually 10 lessons are there, so I'm going quite fast. இங்கே ரேகாபியருடைய வீட்டிலே பாடம் கற்றுக் கொடுக்கிறார். So God is teaching him lessons out of the house of Rehabites. ஆண்டவர் சொல்லுகிறார், ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களிலே சிலரை அழைத்து வந்து அவர்களுக்கு மதுவை குடிக்க கொடு என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் வருகிறார்கள், மதுவை குடிக்கவில்லை, தன் தகப்பனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள். So here God is telling Jeremiah that go into the house of the Rehabites and speak unto them and bring them into the house of the Lord, into one of the chambers, and give them wine to drink. But they are not drinking the wine, but they are listening to the words of his father. அவர்கள் பேசின அந்த வார்த்தை 14வது வசனத்தில் இருக்கிறது. 35வது அதிகாரம் 14வது வசனம். And we look at the words they uttered in chapter 36 and verse 14. 35 and verse 14. திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The words of Jonadab, the son of Rechab, that he commanded his sons not to drink wine are performed. For unto this day they drink none, but they obey their father's commandment. Notwithstanding, I have spoken unto you, rising early and speaking, but ye hearken not unto me. அருமையானவர்களே, கர்த்தர் அங்கே அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் எரேமியாவுக்கு. இவன் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். So here Lord is teaching wonderful lessons to Jeremiah, and he is supposed to go and teach these lessons to the people of Israel. எனவே நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். So we need to learn first of all. That is very important. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Well, Lord Jesus Christ says, learn from me. Learn of me. என்னை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். He is telling, learn of me. என்னையே கற்றுக்கொள்ளுங்கள். He is telling to learn himself. நாம் அவரை கற்றுக்கொள்ள வேண்டும். We need to learn him. அவருடைய சுபாவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். We need to learn his nature. நாம் அவரை போல மாற வேண்டும். We need to be like him. லூக்கா 6:40 படிக்கிறோம், தேறின சீஷன் எவனும் குருவை போல் இருப்பான் என்று படிக்கிறோம்.
And in the Luke's Gospel, chapter 6, verse 40, we see that a good disciple is going to be like his master. எனவே நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வது மிக அவசியம். So in our life, we need to learn first of all, and that's very important. அது நம்முடைய குடும்பத்துக்கு உதவும். That will be very useful for our family. நம்முடைய ஆவிக்குரிய குடும்பமாகிய சபைக்கு உதவும். Our spiritual family, our church will also be benefited by that. நம்முடைய தேசத்துக்கு அது உதவும். It will be very useful for our nation as well. எனவே வசனங்களை படித்து அறிவை பெருக்கிக் கொள்வது அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்துவது மிக அவசியம். So it is not just reading the biblical words and improving our knowledge, it has to be applied in our practical lives. எனவே எரேமியாவுடைய சராசரி நடைமுறை வாழ்க்கையை இப்பொழுது நான் வாசிக்க போகிறோம். So now we are going to read the usual practical life of Prophet Jeremiah. 15வது அதிகாரம் 17வது வசனம். Jeremiah நான் chapter 15 and verse 17. Yeah. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். நான் தனித்து உட்கார்ந்தேன் என்று எழுதுகிறார். I sat not in the assembly of the mockers, nor rejoiced. I sat alone because of thy hand, for thou hast filled me with indignation. So he's telling that his man sat alone. தேவனோடு தனிமைதான் வாழ்க்கையில் இனிமை. So we need to be alone with God. That is a pleasurable experience in life. இது விசுவாச பிள்ளைகள் ஊழியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். So this is what the workers of God and the believers need to learn. பரியாசக்காரரோடு சேர்ந்து இருக்க முடியாது. We cannot be in sync with the mockers. நீதிமொழிகள் 14:6 படிக்கிறோம், பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் என்று படிக்கிறோம். So in Proverbs chapter 16 verse 6 we are reading that even if a mocker is going to search 14:6. Proverbs chapter 14 and verse 6 we read that even if a mocker goes after knowledge, he cannot find it. அங்கே கண்டுபிடிக்க முடியாது. He cannot find the knowledge. எனவே தனிமை மிக அவசியம். Therefore being alone is very important. தேவனோடு தனிமை மிக மிக அவசியம். We need to be alone with God, which is very very significant. லூக்கா 1:80 வாசித்து பார்ப்போம். Let's read Luke chapter 1 and verse 80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்று படிக்கிறோம். And the child grew and waxed strong in the spirit and was in the desert till the day of issuing unto Israel. அது யோவான் ஸ்நானகனை பற்றி படிக்கிறோம். So this is a verse about John the Baptist. அவன் வனாந்தரத்திலே தனிமைப்படுத்தப்பட்டு தேவனோடு இருப்பதை பற்றி கற்றுக்கொள்கிறோம். So here we read about him being alone in the wilderness and he is with God. கலாத்தியர் 1:17 பவுல் செலவழித்த 3 வருஷங்களை படிக்கிறோம். And in Galatians chapter 1 and verse 17 we read about the 3 years apostle Paul spent in his life. நெகேமியா 2:11 நெகேமியா 3 நாட்கள் கர்த்தருக்குள் தனிமையாய் இருந்ததை பார்க்கிறோம். In Nehemiah chapter 2 and verse 11 we read that Nehemiah was alone with God for 3 days. இயேசு கிறிஸ்துவும் ஜனங்களோடு இருந்தார், தேவனோடு தனிமையில பிதாவோடு செலவழித்தார். Our Lord Jesus Christ himself was like he was with people, but at the same time he was also spending a lot of time alone with his God, with his Father. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life looking like today? தேவனோடு தனிமையில நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்க ஆசைப்படுகிறோம்? How much time do we desire to spend with God in loneliness? அடுத்து எரேமியா 15:15 வாசிப்போம். Let's read Jeremiah chapter 15 and verse 15. ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு நினைக்கவும். எரேமியா 15:15 கர்த்தாவே நீரதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும், நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். O Lord, thou knowest, remember me and visit me and revenge me of my persecutors. Take me not away in thy long suffering. Know that for thy sake I have suffered rebuke. ஊழியர்கள் தேவன் பட்சத்தில் மனிதர்களுக்காக ஊழியம் செய்யும் போது மனிதர் பட்சத்திலிருந்து நிந்தையும் அவமானமும் வரும். So when the workers of God are working on behalf of God for men, from the men's side there will be persecution and a lot of other problems coming in. விழுந்து போன மனிதனுடைய பட்சமாக நிந்தையும் அவமானமும் வரும். So the man is like he is a fallen creature and he is only giving problems and shame to other people.
அது ஊழியத்திலே ஒரு பகுதி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். So we need to understand this is a part and parcel of our ministry. எனவே கர்த்தர் நிமித்தம் அதை சகிப்பது அவசியம். So we need to go through this long suffering on behalf of God. எபிரேயர் 12:3 இயேசு கிறிஸ்து சகித்ததை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 13 and verse 3, we read about how Lord Jesus Christ has suffered for this sake. இயேசு கிறிஸ்து சகித்துக் கொண்டார். Our Lord Jesus Christ was bearing a lot of things. எரேமியா சகித்துக் கொண்டான். And Jeremiah was bearing a lot of things. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று எழுதியிருந்தார். He is telling that for the sake of God's name, I am going through all these problems and persecutions. நம்முடைய சபைகளின் மத்தியிலே சகிப்புத்தன்மை குறைந்து இருக்கிறது. இது உண்மையா? So in today's situation, the tolerance level in the assembly is very less. Is it true? நம்மை அளந்து பார்ப்போம். We need to measure ourselves. சகித்துக் கொள்வோம். We need to be tolerant and bearing things. அதுவும் ஊழியத்திலே ஒரு பகுதி. That is also a part of the ministry that we are doing. எரேமியாவை அனுபவித்தான். Jeremiah experienced it. எனவே அதை சொல்லுகிறான், நான் சகிக்கிறேன் என்று சொல்லுகிறான். Jeremiah is saying that I am suffering rebuke, I am bearing all these things. இது ஒரு பாடங்க. This is a wonderful lesson. சகிப்புத்தன்மை ஒரு பாடம். Tolerance and bearing things is a lesson for us. தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார், எவ்வளவு சகிப்புத்தன்மை. சிலுவையில் அடிக்கப்பட்டார், எவ்வளவு சகிப்புத்தன்மை. அவரை கொண்டு போய் கல்லறையிலே புதைத்து வைத்தார்கள், எவ்வளவு சகிப்புத்தன்மை. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். So he was made little lower than angels. What a tolerant nature. He was like taken out on the cross. What a tolerant God we have. And he was also buried in the grave. And he was so bearing and tolerant with all those things. But end of the day, he conquered all these things and he rose up from the death. சகிப்புத்தன்மை எப்பொழுதுமே ஜெயிக்கும். So always this tolerance and bearing nature will be victorious. சகிப்புத்தன்மை தற்காலத்திலே கசக்கும், பின்வரும் காலத்திலே இனிக்கும். Tolerance may be very bitter at this time, but in future it will be very sweet. நம்ம எப்பொழுதும் நித்தியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும், இம்மையிலே சகித்துக் கொள்ள வேண்டும். So we always need to live in the light of the eternity and we have to bear with all those things that are happening at present. 15வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு திரும்புவோம். When we look at chapter 15 and verse 16, எரேமியா 15:16 15:16 வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. Thy words were found and I did eat them, and thy word was unto me the joy and rejoicing of mine heart, for I am called by thy name, O Lord God of hosts. தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுதல். We need to eat the word of God. எவ்வளவு சந்தோஷங்கள். What a wonderful happiness it is. தேவனுடைய வார்த்தைக்குரிய அந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை உட்கார்ந்து வாசிச்சு உட்கொள்வோம். When we understand the value of God's word, we will sit and we will consume God's word. நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வல்லமை தெரிய வேண்டும் என்றால் வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பாருங்கள், அது ஆண்டவருடைய வல்லமை தெரியும். Let me give you a very simple example. If you want to understand the value and the power of God's word, you just come out of your house, look into the sky, and you will realize the power of God's word. அருமையானவர்களே, எப்படி வானமும் பூமியும் உண்டானது? How did the sky and the earth was created? வெறுமனே ஸ்கை என்று சொல்லிவிட முடியாது. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சிஸ்டம் எல்லாம் இருக்கு. We cannot just tell sky and move away. There is a lot of things on the sky. என்னங்க, மில்கி வே இருக்கு, கேலக்சி இருக்கு, சூப்பர் கேலக்சி இருக்கு, கிளஸ்டர்ஸ் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. இதெல்லாம் அவருடைய வார்த்தையினாலே உண்டானது. So we have Milky Way, we have galaxy, we have millions of stars and atmosphere and so many things, so on and so forth. Everything was created by the word of God. அப்படியானால் எவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தை. So how powerful God's word it is. அதை உட்கொள்ள வேண்டும். We need to consume that. எனவே நம்ம அதை உட்கொள்ளும் போது நமக்குள் ஒரு அனுபவம் ஏற்படும். When we consume the word of God, we go through experience by it. நான் சொல்றேன், நல்ல சாப்பாடு நீங்க உட்கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகும். நாட் ஓன்லி தி டேஸ்ட், அது ருசி மட்டுமல்ல, பசிக்கு ருசி மட்டுமல்ல, ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். When you eat and consume a lot of good food, it is not just causing you an experience in the tongue in terms of taste, but generally it gives you a very good experience overall.
உங்களுக்கு ஒரு 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 பவர் அல்லது வல்லமை கிடைக்கும், சக்தி கிடைக்கும். You feel like you will be getting a power by eating it. மறுபடியும் அதை உட்கொள்ள ஆசைப்படுவீர்கள். Again, you will want to eat that food. இன்றைக்கு பொறுப்புள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை உட்கார்ந்து உட்கொள்ளுகிற பழக்கம் எரேமியாவை போல நமக்கு வர வேண்டும். Now, responsible brethren and the people who are involved in the ministries, we also need to have this kind of a desire to consume God's word like Prophet Jeremiah. அனுபவத்தோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வது நல்லது. We need to share God's word with experience to it. நான் சொல்லுவேன் 3 வகை பிரசங்கம் இருக்கிறது என்று சொல்லுவேன். I always say there are 3 types of preaching. படித்து பிரசங்கம் பண்ணுவது, reading and preaching, கேட்டு பிரசங்கம் பண்ணுவது, hearing and preaching, வேதத்தை அனுபவமாக்கி கொண்டு பிரசங்கம் செய்வது, making the God's word as our personal experience and then preaching. எரேமியா உட்கொண்டான், Jeremiah consumed the word of God, ஜனங்களுக்கு போய் சொல்லி விடுகிறார். and then he is going and preaching that to the people. ஜனங்கள் மனம் திரும்புவது, குணப்படுவது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஆனால் அனுபவத்தோடு சொல்ல வேண்டியது இந்த எரேமியாவின் பொறுப்பு. For people to be convicted, to repent and turn back, it is something that God has to do with. But Jeremiah had the responsibility to experience and preach it to God's people. பொறுப்புள்ள சகோதரர்கள் வேதத்தை உட்கொள்வோம், அனுபவமாக்கி கொண்டு பிரசங்கம் செய்வோம். So responsible brethren, we need to consume God's word. We have to make it as our personal experience, and then we have to go and preach it to others. அடுத்து 15வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு திரும்புவோம். And then when we turn to chapter 15 of Jeremiah and verse 20, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். and I will make thee unto this people a fenced brazen wall, and they shall fight against thee, but they shall not prevail against thee. For I am with thee to save thee and to deliver thee, saith the Lord. தேவனுடைய ஊழியனுக்கு யுத்தம் உண்டு. So God's servant will have a lot of battles in his life. தேவனுடைய சபையிலே பொறுப்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு யுத்தம் உண்டு. The responsible brothers and sisters will, in the assembly, they will have a lot of battles in life. தேவனுக்கு விரோதமாய் பிரபஞ்சத்தின் அதிபதியும் அவனோடு சேர்ந்தவர்களும் நாம் தேவனுக்காக யுத்தம் செய்யும் போது குறுக்கே வருவார்கள் யுத்தம் செய்ய. So the owner of this universe and the evil forces will come against us when we do the battle for the God. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we need to understand this, beloved. நாம் யுத்தம் பண்ணுவதல்ல, We are not fighting. வீட்டில் சண்டை போடுவதற்கல்ல, It's not about the fights that we are having in our house. சபையிலே அடித்துக் கொள்வதற்கல்ல, It's not about the fights, the quarreling that happens in the assembly. சபையிலே பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுவதற்கல்ல. It's not about the, divisions that are created in the assembly. நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. We need to battle and we need to fight against the people, that those who are fighting against us. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். So we need to be very careful in this thing. எபேசியர் 6 அதிகாரத்திலே நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தானே. In Ephesians chapter 6, we have most familiar verses to all of us. சர்வாயுத வர்க்கத்தை நாம் பயன்படுத்துவோம். So we need to use the armor of God. யுத்தம் கர்த்தருடையது. So the battle belongs to the Lord. ஜெயமும் கர்த்தருடையது. And the victory also belongs to God. 16வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு வர விரும்புகிறேன். When we come to chapter 16 of Jeremiah and verse 2, சுகபோகத்தை வெறுப்பது. it says that we have to forsake worldly things in our life. 16வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். And let me read chapter 16 and verse 2. நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். Thou shalt not take thee a wife, neither shalt thou have sons and daughters in this place. 8வது வசனம், நீ அவர்களோடு புசித்து குடிக்க உட்காரும்படி விரும்பிய வீட்டில் பிரவேசியாதே. And in verse 8 we read, thou shalt not also go into the house of feasting to sit with them to eat and to drink. இது என்ன, எதை காண்பிக்கிறது? So what is it referring to? ஆண்டவர் ஊழியர்களிடத்திலே பொறுப்புள்ளவர்களிடத்திலே எதை விரும்புகிறார்? So what God is expecting from his servants and the responsible people in the church? தியாகத்தை எதிர்பார்க்கிறார். He is expecting sacrifice from us. நமக்காக தன்னையே தியாகம் செய்தவர் நம்மிடத்திலே தியாகத்தை எதிர்பார்க்கிறார். So he is the person who has sacrificed himself for all of us. Now he is expecting sacrifice from our side.
புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று கிரேத்தா தீவாரை போல நாம் வாழக்கூடாது. We should not be like the people of Crete who always thought like we will eat, we will drink, and we will die tomorrow. அது கிரேத்தா தீவார் அப்படிப்பட்டவர்கள். That is about the people of the island of Crete. அது தீத்து 1:12 படிக்கிறோம். That we read in Titus chapter 1 and verse 12. நாம் தியாகம் செய்வோம். We need to make some sacrifices. அடுத்து 20வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். When we go to chapter 20 and verses 11 and 12, கர்த்தரோ பயங்கரமான ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சருக்கட்டுகிறதை காண்பேன், என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். But the Lord is with me as a mighty terrible one, therefore my persecutors shall stumble and they shall not prevail. They shall be greatly ashamed, for they shall not prosper. Their everlasting confusion shall never be forgotten. But O Lord of hosts, that triest me the righteous and seest the reins in the heart, let me see thy vengeance on them, for unto thee have I opened my cause. இதோடு சம்பந்தப்படுத்தி இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Let me read one more verse in relation to this. 42வது அதிகாரம் 2 முதல் வாசிக்கிறேன். Chapter 42 and from verse 2 onwards. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படி நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேர் மீந்திருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றார். And from verse 2 I'm reading, and said unto Jeremiah the prophet, let we beseech thee our supplication and be accepted before thee, and pray for us unto the Lord thy God, even for all this remnant, for we are left but a few of many of as thine eyes do behold us. Thus that the Lord thy God may shew the way wherein we may walk, and the thing that we may do. Then Jeremiah the prophet said unto them, I have heard you. Behold, I will pray unto the Lord your God according to your words, and it shall come to pass that whatsoever thing the Lord shall answer to you, I will declare it unto you. I will keep nothing back from you. இந்த இடத்திலே எரேமியாவுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கிறோம். Here we are reading about the prayer life of Jeremiah. 20வது அதிகாரம் 12வது வசனத்திலே என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் என்று சொல்லுகிறார். In chapter 20 and verse 12 we read that he has committed his things to God. ஆண்டவரே, நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், நீங்க பாத்துங்க. Lord, I have committed everything unto you. I have told everything to you, so you take care from here onwards. 42வது அதிகாரத்திலே ஜனங்கள் இவரிடத்தில் வருகிறார்கள். ஐயா, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. And in chapter 42 people are coming unto Jeremiah and they are asking, can you pray for us? அவன் ஜெபிக்கிறான். And he is also praying. கர்த்தருடைய பொறுப்புள்ள ஜனங்களிடத்திலே மற்றவர்கள் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார்கள். So people are expecting to pray for them from the responsible brethren of God. அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதும் தான் ஊழியம். So we have the obligation in our ministry to pray for them and to tell them the word of God. அழகா அப்போஸ்தலர் 6:4 இருக்கு பாருங்க, நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:4. It's beautifully given in Acts of Apostles chapter 6 and verse 4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். But we will give ourselves continually to prayer and to the ministry of the word. 42வது அதிகாரத்திலே எரேமியாவிலே அதை தான் படித்தோம். The same thing we read in 42 Jeremiah chapter 42. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை ஒன்று விடாமல் உங்களுக்கு சொல்லுவோம். So we will tell everything that God is telling to us without leaving out anything. உங்களுக்காக ஜெபிப்போம். We will pray for you. அருமையானவர்களே, ஊழியனுடைய வேலை, பொறுப்புள்ள சகோதரனுடைய வேலை என்னவென்று புரிந்து கொண்டோம் அல்லவா? So my beloved, we need to understand what is the work of a servant and what is the work of a responsible brother or a sister. ஒருவேளை நம்மை யாராவது துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக ஜெபிப்போம். So if somebody is like persecuting us, we need to pray for them. ஜனங்களுக்காக ஜெபிப்போம். Let us pray for the people.
என்னுடைய நாட்குறிப்பில் எழுதியிருக்கிறேன், ஊழியக்காரரின் சுயாதீனம் எதில் இருக்கிறது? So I've written something like this in my diary. So where the liberty of the servant of God lies? எங்க இருக்குது? Where is it lying? தேவனிடத்தில் சாட்டி விடுவதிலே இருக்கிறது. So it is lying in a way that when he is committing that unto God. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? So what is our situation today? நான் பதில் செய்வேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். So I will take revenge. So that is how we are speaking. அருமையானவர்களே, எனவே தான் பிரச்சனைகள் பெரிதாகிறது. ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். That is why problems are becoming bigger. Prayer can do great things. ஜெபிப்போம். We need to pray. ஜெயம் பெறுவோம். Let us be victorious. கிமு 6வது 7வது நூற்றாண்டிலே எரேமியா முன்மாதிரியாய் வாழ்ந்து விட்டானே. In 6th and 7th century BC, Jeremiah has lived an exemplary life in front of us. நாமும் அப்படி ஒரு விசுவாச வாழ்க்கையிலே முன்மாதிரியாய் வாழ முடியாதா என்ன? So we also need to live such a life of faith. Is it not possible or what? நிச்சயமாய் அது முடியும். Definitely it is possible. ஜெபிக்கிறவன் சோர்ந்து போனதில்லை. So the one who prays has never become tired. சோர்ந்து போனவன் ஜெபித்திருக்கிறான். The one who have become tired has also prayed. ஜெபிக்கிறவன் பரிசுத்த வாழ்க்கையை நாடுகிறான். The one who prays is seeking after holy life. ஜெபிக்கிறவன் செயல்படுவான். The one who prays always will act. ஜெபமும் செயலும் சேர்ந்து வரும். So acting and praying will come hand in hand together. அது ரெண்டு ஒன்றாக சேர்ந்து பிரயாணிக்கும். Those two things will be traveling together. அருமையானவர்களே, எரேமியா எவ்வளவு பெரிய நல்ல பாடம் நமக்கு வைத்திருக்கிறார். My beloved, what a great lesson Jeremiah has kept in store for us. தன்னை துன்பப்படுத்தினவர்களை தேவனிடத்திலே சாட்டி விட்டான். So the one who are persecuting them, he has committed them unto God. தன்னிடத்திலே தேடி வருகிறவர்களுக்கு தேவனிடத்திலே அவன் சொல்லுகிறான், பரிந்து பேசுகிறான். And those who are coming unto him for prayer, he is interceding for them in the presence of God. அடுத்து 22வது அதிகாரத்துக்கு வருவோம். And then we will come to chapter 22. முதல் வசனத்தை வாசிப்போம். When we read verse 1. கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரண்மனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், And thus saith the Lord, go down to the house of king of Judah and speak there this word. அருமையானவர்களே, அந்தஸ்து உள்ளவர்கள், படித்தவர்கள், உயர்ந்த இடத்திலே உள்ளவர்களிடத்துல நாம் சுவிசேஷம் சொல்லுவதற்கு வெட்கப்படக்கூடாது. So my beloved, the people who are very high in society, who are having a great status, who are educated, we should not be ashamed in sharing the gospel with those people. ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றார், போ அரண்மனைக்கு போ. So God is telling Jeremiah, go to the palace. நான் சொல்றதை நீ அங்க சொல்லிட்டு வா. You go and tell what I am telling you to tell. நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? So how is our lifestyle looking like? நாம் எங்கே போகிறோம்? Where are we going? ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அவருடைய மகன் ஐநா சபையில வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். So there was a very big millionaire and his son was working in the United Nations and he asked a question to me like this. என்ன கேட்டார் தெரியுமா? You know what question is that? ஏங்க உங்க ஊழியக்காரங்கள அந்த தரித்திரர்களுக்கே போய் சுவிசேஷம் சொல்றாங்களே, ஏழை குடிசைக்கே போறாங்களே, எங்கள்கிட்ட எல்லாம் வந்து சொல்றதே இல்லையே அப்படின்னு. All your missionaries and evangelists are going after the poor people and they are going after the people who are suffering to share the gospel. Why are they not coming to people like us to share the gospel? எனக்கிட்ட வந்து சொல்லலாமே. Why can't they come and share it with us? ஏன் வர மாட்டாங்க? Why they are not coming? ஒருவேளை தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவியுங்கள் என்பதை தப்பாக புரிந்து கொண்டார்களோ? So have they misunderstood the concept of preaching the gospel to the poor? நான் அவருக்கு சொன்னேன், So I told கிறிஸ்து இல்லாத ஒவ்வொருவனும் தரித்திரனே, எனவே உங்களிடத்திலே சுவிசேஷம் சொல்ல நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தேன். Anybody without Christ is a poor man, so I have come to share the gospel with you. And then I started speaking. இப்பொழுது நான் போனால் அவருடைய அலுவலகத்துக்கு அல்லது அவருடைய வீட்டுக்கு போனால் எழுந்து நின்று என்னை வரவேற்பார். So now if I go to his office or to his house, he will stand up and he will welcome me. ஒரு நாள் முழங்கால் படியிட்டு, இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னியும் என்று அறிக்கை செய்தார். One day he knelt down and he committed and he repented that Lord Jesus Christ, please forgive my sins. அவருடைய குடும்பத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்படி, ஆலோசனை சொல்லும்படி அடிக்கடி என்னை அழைக்கிறார். Very often he is calling me to counsel his family members. எவ்வளவு பெரிய நபரா இருந்தாலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். So whatever may be the standard of the person, we need to share the gospel with that person. தியாகம் உள்ளவன்
ஜெபம் உள்ளவன், பாடு சகிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறவன், இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லலாம். So a man who is sacrificing, a man who is praying, a man who is persevering, a man who is suffering for persecutions, this kind of a person can go and share the gospel with any type of person. அருமையானவர்களே, நாம் தேவ பலத்தோடு வெளியிலே புறப்படுவோம். My beloved, we need to go out with the power of God. படித்தவர்களை சந்திப்போம். We need to go and meet the educated people. ஐஸ்வர்யவான்களை சந்திப்போம். We need to meet the rich people. சாதாரணமானவர்களை சந்திப்போம். Let's also go and meet the normal, usual people. யாவரிடம் சுவிசேஷம் சொல்லுவோம். Let's go and share the gospel with everybody. அரண்மனை உள்ளவர்களுக்கும் தேவ எச்சரிப்பு தேவை என்று கர்த்தர் எரேமியாவை அனுப்பினார். So God sent Jeremiah to tell people who are in the palace with a warning. So they also நாம் need. ஏங்க போல? Why are we not going, my beloved? நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. There is a small inferiority complex within us. உலகத்தை விட பெரியவர் நம்மிடத்தில் இருக்கிறார். The one who is greater than the world is residing inside us. யோவான் சொல்லுகிறான், உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறான். John is telling that our faith can conquer the whole world. உலகத்தை விட பெரியவர் நம்மோடு இருக்கிறார். The one who is greater than the world is with us. அரண்மனைக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. So it is our obligation and responsibility to take the gospel to the palaces. அடுத்து 24வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வருகிறேன். And let's come to Jeremiah chapter 24 and verse 3. வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். Then said the Lord unto me, What sayest thou, Jeremiah? And I said, Figs, the good figs, very good, and the evil, very evil, that cannot be eaten, they are so evil. அதுக்கு 2வது வசனத்தையும் படிச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ஒரு கூடையில முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. Let's also read verse 2. One basket had very, very good figs, even like the figs that are first ripe. And the other basket had very naughty figs, which could not be eaten. They were so bad. நல்ல கவனிங்க. இப்ப எரேமியாவுடைய மனநிலை, the mindset, மனோபாவம் எப்படி இருக்கிறது? So now we need to consider the mindset and the attitude of Jeremiah here. ஆண்டவர் 2 அத்திப்பழ கூடையை காமிக்கிறாரு. So God is showing him 2 baskets of figs. அது ஆலயத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. That has been kept in the front of the temple. ஒரு கூடையில ரொம்ப நல்ல பழம். And one basket has very good figs. ஒரு கூடையில கெட்ட பழம். Another basket has very bad figs. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து கேக்குறாரு, என்ன பாக்குற நீனு? Now God is asking Jeremiah, what are you looking at? நல்ல கவனிங்க. கண்ணு பார்த்துச்சுன்னா உடனே மைண்ட் வேலை செய்யும், உடனே வாய் வேலை செய்யும், உடனே ஏதாவது சொல்லிடுவோம். When eye is looking at something, immediately the brain will start working, and then immediately our mouth will also start working, and we will start saying something. நல்ல பழத்தை பார்த்து நல்லதை சொல்லுவோம். And we will look at the good fruit and we will say the good things. கெட்ட பழத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? When we look at the bad or evil fruits, what will we say? எரேமியாவுடைய சுபாவத்தை பார்க்கலாமா? Let's look into the mindset and attitude of Jeremiah. என்னத்தை காண்கிறாய் என்றார். And Lord is asking him, what are you seeing? தான் என்ன கண்டானோ அதை மாத்திரம் சொல்லுகிறார். And he is telling what he actually saw. அதற்குரிய ஆக்கினையை சொல்லவில்லை. And he did not speak about the condemnation that comes along with that. கெட்ட பழங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விவரிக்கவில்லை. And he is not telling what has to be done with the evil fruits. தேவன் பார்க்க சொன்னார். God asked him to look. பார்த்தான். He looked. கேட்டார். He asked. பார்த்ததை சொன்னார். And he said what he saw. அவனுடைய கற்பனை திறனுக்கு தீனி போடவில்லை. He did not imagine on his own things. தேவன் சொல்லட்டும். Let God tell anything. அவர்தானே நியாயாதிபதி. So he is the judge, right? அவர் சர்வலோக நியாயாதிபதி. So he is the judge of the universe. கற்பனையாக சொல்லுவதினால் ஜனங்கள் ஒருவேளை நம்மை பாராட்டலாம், ஆனால் நாம் அதை செய்யக்கூடாது. If we imagine something and when we go and tell the people, maybe people may appreciate that, but we are not supposed to do it. தேவன் பயப்படும்படி, தேவன் சொன்னதை மட்டும், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுக்கு பயப்படும்படி
தேவன் சொன்னதை மட்டும் நாம் சொல்ல வேண்டும். ஆக்கினை பற்றியோ சாபத்தை பற்றியோ கெட்ட பழங்களை தூக்கி எறிய வேண்டும் என்றோ சொல்லக்கூடாது. So as we are fearing God, we need to tell what God is asking us to tell. We are not supposed to talk about condemnation or evil fruits or any other bad things that are associated with that. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Man needs to give an account of all the useless words that he is speaking in this world. நாம் ஜெபத்திலே ஆண்டவரிடத்துல என்ன சொல்லுகிறோம்? What are we telling to God in prayer? இங்க அப்படி பார்த்த உடனே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. When we look at something, is there an opportunity to speak something about it? Yeah, definitely there is an opportunity. கெட்ட பழம், Bad fruit, சாப்பிட முடியாது. it cannot be eaten. நல்ல பழத்தோட சேர்த்து வைக்க முடியாது. It cannot be mixed with good fruits as well. அங்கேயே வச்சிருந்தோம்னாலும் ஸ்மெல் வரும். If we keep it there just like that, then again bad smell will come. அதை தூக்கி போடலாமா? Shall we throw it away? ஆண்டவர் தான் அதை செய்யணும். God needs to do that. எனவே எரேமியாவுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் நேர்கோட்டில் இருந்தது. So the life and the words of Jeremiah were traveling in a straight line. அருமையானவர்களே, இதனாலதான் எரேமியாவை நம்ம படிக்கிறோம். My beloved, that is why we are studying Jeremiah. நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தையும் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெண்டும் நேர் பாதையிலே செல்ல வேண்டும். Our words and deeds, both these things need to travel in a straight path. எப்படி போறது? இப்போ How can we go about it? அடுத்த தலைமுறை நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். The next generation is watching us keenly. ரெண்டு தலைமுறைகள் நமக்கு இருக்கிறது. We have two generations here. நாம் பெற்றெடுத்த மாம்சீகமான தலைமுறைகள், The physical children that we have got in this world. ஆவிக்குரிய தலைமுறைகள் சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். And spiritual generation is also coming into the church. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். We need to examine ourselves. That is very அருமையான important. பாடம். What a அருமையான wonderful பாடம். lesson. What a wonderful lesson. நமக்கு இன்றைக்கு எல்லா வசதிகளும் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. We have every facility to learn today. ஆனால் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? But what are we learning today? நாம் என்ன அடிச்சோடு வைக்க போகிறோம்? What kind of footsteps that we are leaving? அடுத்தவர்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறார்கள்? What are others going to learn from us? இந்த அத்திப்பழத்தையும் கூடையையும் என்னுடைய மைண்ட்ல கொண்டு போய் அப்படியே பிராக்டிகலா யோசிச்சேங்க நான். I just thought in a very practical way about this basket and the figs. அந்த அத்திப்பழம் கெட்ட பழம் ஆண்டவரே, அதை தூக்கி போட்டுருங்க ஆண்டவரே. That is அதெல்லாம் அவன் பேசவே இல்லைங்க. that bad fig is the evil one, so God please throw it away. He did not speak all these things. ஒருவேளை நம்ம கெட்ட பழம் இல்லைன்னா கூட அது கெட்ட பழமா சொல்றவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. So even though if it is not a bad fruit, there are people who talk like it is as if it is bad fruit. நல்ல பழத்தை நல்ல பழம்னு சொல்லாதவங்களும் சபையில இருக்காங்க. So there are people in the assembly who are not telling that good fruit is a good fruit. எனவே நம்முடைய வளர்ச்சி விகிதம் மிக குறைவாய் இருக்கிறது. That is why the level of measure of our growth is very less. யோசிக்கிறீங்களா? Are you thinking about this? நான் பேசுறது சரிதானா? Am I talking the right thing? நான் 40 வருஷமா பிரதரன் சபையில இருக்கேன். I've been in the fellowship with the Brethren Assembly for the last 40 years. 1979 ரட்சிக்கப்பட்டேன். I got saved in 1979. 1980 ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ளே வந்தேன். I got baptized in 1980 and came into the assembly. 40 வருஷம் சபையின் ஐக்கியத்தில் இருக்கிறேன். I've been in the fellowship of the assembly for the past 40 years. நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? How is our lifestyle looking like? நான் சொல்லுவேன், நல்ல பழத்தை நல்ல பழம்னு சொல்ல கத்துக்குங்க. So I am telling that we need to learn to say good fruit as a good fruit. அது மற்றவர்களை பாராட்டுவதற்கு ஏதுவாகும். That will be very useful to appreciate others. கெட்ட பழத்தை பாத்தீங்களா, ஒண்ணுமே சொல்லாதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். If you look at a bad fruit, then don't speak anything. God will take care of it. அது நம்முடைய வேலை இல்லைங்க. That is not your business, my beloved. என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், உங்களை உற்சாகப்படுத்துவது ஊழியத்தில் ஒரு பகுதி என்று சொல்லுவார். One of my friends used to say like this, encouraging others is a part of a ministry. உற்சாகப்படுத்துவோம். So let us encourage other people. அதுதான் எரேமியா. That is what Jeremiah is all about. கெட்ட பழத்தை கெட்ட பழம் என்று சொல்ல வேண்டாம், அதுக்குரிய ஆக்கினையும் சொல்ல வேண்டாம். So he is not mentioning the evil fruit as a bad fruit, and he is also not pronouncing any condemnation over it. கடைசியாக இன்னொரு குறிப்பை படித்து நாம் நிறைவு செய்வோம். Finally, let us read one more point and then we will conclude. 26வது அதிகாரம், Chapter 26. 8 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் இது ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது. நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். 14, 15 இந்த வசனங்களை வாசிக்கிறேன். நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன், உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமுமா இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால்
நீங்கள் குற்றமில்லாத இரத்தப்பழியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்திக் கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்கள் செவிகளிலே சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொன்னான். 8 to 15 is the verse that we are supposed to read. I am reading 14 and 15. As for me, behold, I am in your hand. Do with me as seemeth good and meet unto you. But know ye for certain that if ye put me to death, you shall surely bring innocent blood upon yourselves and upon the city and upon inhabitants thereof. For a truth of the Lord hath sent unto you to speak all these words in your ears. சகல ஜனங்களும் அவனை பிடித்துக் கொண்டார்கள். So all the people have caught him. நீ சாக வேண்டும் என்று சொன்னார்கள். They said that you are supposed to die. எரேமியாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். A gang of people have gathered against Jeremiah. இந்த தேவ மனுஷன் எரேமியா எதிர்க்கவோ பயப்படவோ பதஷ்டப்படவோ இல்லை. But this man of God Jeremiah, he did not oppose them, he was not against them, he was not afraid or he was not frightened. Nothing was happening. தேவ மனுஷனுக்கு தெரியும் தேவ சித்தம் இல்லாமல் எதுவும் என் வாழ்க்கையில் நடைபெறாது என்று. So a man of God will know without the will of God nothing can happen in my life. அவனுக்குள்ள இந்த எதிர்ப்பு பயம் பதஷ்டம் இல்லாததற்கு காரணம் என்ன? So what is the reason for Jeremiah not being against them, not being frightening, not being afraid or any of these things? நல்ல வார்த்தை பாருங்க. குற்றம் இல்லாத இரத்த பழி உங்க மேல வரும். நான் குற்றமற்றவன் சுத்த மனசாட்சியோடு வாழுகிறேன். ஒரு சவால் உள்ள வார்த்தையை சொல்லுகிறான். So here he is telling a challenging word, you shall surely bring innocent blood upon yourselves. சுத்த மனசாட்சி. So he is talking about a pure conscience. சவால் உள்ள ஒரு வார்த்தை. He is telling a challenging word here. நான் என்ன உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். See, I am ready to commit myself in your hands. உங்க பார்வைக்கு நலமானதை செய்யுங்க. You do what is looking good for your eyes. ஆனால் குற்றமற்றவனுடைய இரத்த பழிக்கு ஆளாயிடுவீங்க. But you will be victims of the innocent blood of an innocent man. அப்படின்னா என்ன அர்த்தங்க? So what does it mean, my beloved? குற்றம் இல்லாத மனசாட்சியோடு வாழ்ந்தவன். He is a man who lived without any guilty conscience. சுத்த மனசாட்சியோடு வாழ்ந்தவன். He lived a life of pure conscience. எனவே என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவைப்படுகிறது? So what is required in your life and my life? இதெல்லாம் எரேமியாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். So these are the things we need to learn from the life of Jeremiah. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is our life looking like? ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மென்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல? ஒரு சுய பரிசோதனை செய்தால் நல்லா இருக்கும்ல? It would be nice if we could do a self examination or a self introspection. 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல திருச்சபையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாசிக்கிறாங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். In our assemblies, only in Sundays, they used to read 1 Corinthians chapter 11 that says that we have to judge ourselves not to be judged. அது தினந்தோறும் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. That is a passage that we are supposed to read every day. என்னை நான் சரிபார்த்துக் கொள்கிறேன். I have to introspect myself. எனக்கு சுத்த மனசாட்சி இருக்கிறதா? Do I have a pure conscience? நான் நல்ல பழத்தை பாராட்டக்கூடிய மனிதனாய் இருக்கிறேனா? Am I a man who is able to appreciate the good fruit? அரண்மனைக்கும் எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகிறவனா? Am I a person who is going to the palace to tell the words of warning? கர்த்தரிடத்திலே சாட்டி விட்டு ஜெபிக்கிற தேவ மனிதனாய் நான் இருக்கிறேனா? Am I committing things to God and am I praying about it? என்னுடைய வாழ்க்கையில தியாகம் உண்டா? Do I have sacrifice in my life? எனக்கும் ஒரு யுத்தம் உண்டு என்பதை உணர்ந்து சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்துகிறேனா? Have I realized that I am in a battle and am I using the armor of God? நான் தேவ வார்த்தையை உட்கொள்ளுகிறேனா? Am I consuming the word of God in my life? நிந்தையை சகிக்கிற சகிப்புத்தன்மை என்னிடத்திலே உண்டா? Do I have tolerance to bear the rebuke in my life? நான் தேவனுடைய வசனத்தோடு தேவனோடு அவருடைய பிரசன்னத்திலே தனித்து உட்கார்ந்து இருக்கிறேனா? Am I sitting alone in the presence of God with his word? தேவ வசனம் என்னை சந்தோஷிப்பிக்கிறதா? Is God's word making me happy? தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? Is God teaching me? என் மூலம் யாருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? Through me, whom God is willing to teach. அவரை புரிந்து கொள்வோம். We need to understand him. அவருடைய பாடத்தை புரிந்து கொள்வோம். We need to understand his lessons. அபியாசப்படுத்துவோம். We need to practice it in our life. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். We need to teach others as well. முதலாவது கிரகித்தல். First of all, we need to grasp the things.
இரண்டாவது புரிந்து கொள்ளுதல், Secondly, we need to understand the things. மூன்றாவது அபியாசப்படுத்துதல், Thirdly, we need to practice those things. நாலாவது பகிர்ந்து கொள்ளுதல். Finally, we need to share those things. நம்மை அளந்து பார்ப்போம். Let us measure ourselves. தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலம் நாம் யாவரையும் நல்ல பாடம் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May God teach us good lessons through this verse, and let God bless all of us. Amen. உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறேன். And I'm conveying my greetings and thanks to all of you. பிரியமான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. I also give my greetings and my thanks to Brother Santosh Johnson. Thank you. என்னுடைய அருமையான மொழிபெயர்ப்பாளர் தம்பி சுரேந்திரன், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு நிச்சயமாய் சந்திப்போம். Thank you, Uncle. Praise be to God. Once again, we had a blessed time of word study about the Bible study. This evening time also, a great study, a study from the book of Jeremiah. And we have seen some spiritual lessons from this servant of God, Jeremiah. And these lessons are valuable throughout our life so that we can grasp what we have learned today and understand it, what we have learned, and experience it so that we can share it to others. See, these things are all blessed to understand. If we want to at all share it to others, to all the people, whether rich or poor or medium or anybody, whether educated or uneducated or who it is, irrespective of cultures, we want to share it. We have to grasp, understand, and experience it. Then the Lord will do great things in our life. The word of God has come strongly to us. We have to be alone with God. Second, we have to be prayerful. Third, we have to be tolerant. That is extremely difficult. Now it is all 2 minutes Maggi noodles. We don't even have time to quick fix. We don't have time for anything. Everything is busy world, very busy, very complicated. We want everything to happen in that second, millisecond. That kind of world we are in. Are we as believers tolerant? Others are seeing us. Non-Christians are seeing us. Believers are seeing us. So let us, we ourselves as believers, let us be tolerant in this world, in this, in the wherever we are. Then consume the word of God. We have to always be ready, longing to know the word of God. That is something we should love in our life. Word of God. That should be our essence of life. And then battles will be there. We know what has happened all through the lives of dear ones, the servant of God's, across the generations, across the ages. Battles were there, whether in the Bible or outside. That is the children chosen by God. Battles are there, but the battle belongs to God. So that we have to understand. Till date, the battle belongs to God. Then expecting sacrifice from us. Then share gospel that I already told you. And life and words should go in the same path. What are our words? Do we hurt other people? Do we tell lies? Do we slander people? Do we mock? Do we utter some kind of flattering words? So many things are there. So let us use our words with our life and be careful what we are saying, because the Lord himself has told, yea, yea, and nay, nay, that we have to understand very clearly, and live with a pure conscience. You know what Jeremiah had told as a prophet? He was telling to the people, you are doing this thing to a pure conscience. So we have understood a blessed time of Bible study today. A lot of things we have covered. We thank Uncle Nanavale from Perambalur. Thank you, Uncle. We praise God for you this evening. We are expecting another evening also, a blessed evening, as you had given various places across Tamil Nadu and other places in such a blessed way. May God use you outside also
for his glory. We praise God for the word that has come. Also, we thank Brother Surendran from Royapuram Bethany Gospel Hall, Chennai. Dear brother, I don't know what to tell. He has been great help in this ministry right from the beginning. May God be with him and use him more, not only here, not only in Kodambakam assembly, but also in other places, in his assembly, in his own assembly at Royapuram, and many other places, in his very family life, and in his church life, and in his individual life. May God be with him, so that the Lord's name may be magnified and he be used much. Thank you, Brother Surendran. May God be with you. And also we thank Brother Adiseya Arputaraj from Madurai. Thank you, brother, for the blessed songs, Enna and Anandam, and the other song. May God be with you, dear brother, and your family. And as you use this talent of singing, may God use you more in the days to come. Also, above all, we thank God for each one of you for having joined. We thank you, dear listeners. But remember that every word every speaker is uttering is valuable, because they are a servant of God and they are speaking, and God is speaking through them. So these words which you are hearing will never go in vain. So make use of them as you refer the word of God, and you can go to YouTube at GLMK TV and listen to these messages, especially today's message, which has been very effective, so that you can understand where we are standing, what we are doing, how to do, and may this body of ours be used more for God's glory. We thank all of you once again, and we are leaving here we are closing the meeting with this note. May God's name be magnified, glorified, and exalted. So for the closing prayer, the final prayer, I request the elder of Karaikudi Assembly, Brother Dr. Nagarajan Velu, to close in with the word of prayer. Over to Karaikudi Assembly, Brother Nagarajan Velu. Praise Lord, brother. Praise the Lord, brother. Yes. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். பிதாவே, இந்த நாளினுடைய மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் உம்முடைய தாசனாகிய கர்த்தாவே, உம்முடைய ஊழியரை கர்த்தாவே நீர் பயன்படுத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடம்பாக்கம் அசம்பிளி மூலமாய் ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்ட கர்த்தாவே, அரேஞ்ச் பண்ணப்பட்ட இந்த கூட்டம் ஆண்டவரே கடந்த ஆண்டவரே 110 115 நாட்களுக்கு மேலாக இது நடந்து கொண்டு வருகிறது. கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நீர் வித்தியாசமான தெய்வ மனிதர்களை கொண்டு வந்து ஆண்டவரே பல கோணங்களிலே பல ஆண்டவரே நீர் தாமே அந்த தீம்ஸ்ல எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளில் கூட அருமையான சகோதரர் ஆண்டவரே ஞானவேல் அவர்களை நீர் பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எரேமியாவிலிருந்து அவர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விதமாய் நாங்கள் காலனுக்காக ஆண்டவரே பொறுமையோடு கூட இருக்க வேண்டும் என்று வேதவசனங்களை உட்கொள்ளக்கூடிய வஸ்திரத்தை அந்த மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும் அந்த பல்வேறு காரியங்களே தாசன் மூலமாய் நீர் பேசுவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தி வார்த்தையின்படி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய தாசனை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு ஆண்டவரை தொடர்ந்து அவர் பேச ஆண்டவர் இறைமையிலிருந்து பேச இருக்கக்கூடிய அந்த செய்திக்காக கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த செய்தி மிக நேர்த்தியாக ஆண்டவரை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அருமையான தம்பி சுரேந்திரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தம்பியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக எடுத்து நீ வல்லமையாக பயன்படுத்தும். இன்றைக்கு பாடல் பாடும்படியாக அருமையான சகோதரன் அதிசயம் அற்புதராஜ் அவர்களை நீர் உபயோகித்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட்டம் மிக ஆசீர்வாதமாக நடைபெறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்களை எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் கைக்கொள்ளத்தக்கதாக இந்த பேண்டமிக் பீரியட்ல நாங்கள் இருக்கிறோம். சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இந்த பூமியில ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய வேண்டுமாய் உங்களுடைய பாதத்திலிருந்து கெஞ்சுகிறோம். இந்த கூட்டத்தை ஆண்டவரே விதமாய் மிக நேர்த்தியாக ஆண்டவரே இதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாய் நடத்தி கொண்டு வரக்கூடிய அருமையான ஆண்டவரே கோடம்பாக்கம் திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா எங்கள் அருமையான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்.
ஆண்டவரே தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல இந்தியாவிலிருந்தும் ஆண்டவரே இந்தியாவை விட்டு வெளியே ஆண்டவரே பல நாடுகளிலிருந்தும் இந்த வார்த்தையை கவனிக்கக்கூடிய ஏராளமான தேவ பிள்ளைகள் உண்டு. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த இரவில் எங்களோடு எங்களை பாதுகாத்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் நம்மிடத்தில் நாங்கள் வேண்டியது செய்கிறோம். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining in, and may God bless all of us. God willing, we shall meet tomorrow evening at the same time at 6:45. God bless.